ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. லோனில் வண்டி வாங்கியிருப்பீங்க, டூ வீலர் எடுத்துருக்கலாம், இல்லை கார் எடுத்துருக்கலாம், ஏதோ லோன் போட்டு ஃபைனான்ஸ் கம்பெனியில் இல்லை பேங்க்லேயே எங்கேயோ வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லோரும் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் வாங்குறாங்க. நீங்கள் லோன் கட்டாத விட்டுட்டிங்கன்னா அந்த அந்த பேங்க்கோ இல்லை ஃபினான்ஸ் கம்பெனியோ உங்கள்கிட்டருந்து வசூல் பண்ணுறதுக்கு, அந்த வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் கட்டிஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. குண்டர் ரவுடி அனுப்பிச்சிட்டு உங்களை மிரட்டி அந்த வண்டியை தூக்கின்னு போடுவாங்க. சரி, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு என்ன நிவாரணம்? நிறைய இதை பற்றி பார்த்திங்கன்னா பத்திரிகையில் செய்தி வருது, டிவியில் வருது. இதுக்கு என்ன நிவாரணம் பார்த்திங்கன்னா, நான் பார்த்தேன், இதை பற்றி யாராவது வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். ஒருத்தரும் இல்லை. நான் அண்மையில் என்னுடைய கட்சிக்காரர் ஒருத்தருக்காக ஒரு விஷயம் தேடும்போது இந்த அருமையான தீர்ப்பு கிடச்சிது. இந்த பற்றி ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சட்டவிரோதமாக நீங்கள் லோன் டியூ தவணை கட்டாத கூட விட்டுடுங்க. அதை வசூல் பண்ணுறதுக்கு உங்கள் வண்டியை ஜப்தி பண்ணுறதுக்கு காரோ ஜீப்போ இல்லை உங்கள் டூ வீலரோ அது சட்ட வழிமுறைகளே கடைபிடிக்கணும். அந்த வங்கியோ இல்லை நிதி ஃபைனான்ஸ் கம்பெனியோ பண்ணணும். ஆனால் சட்டத்துக்கு புறமான விதிமை கரம்பிடிச்சு மிரட்டி வீட்டுக்கால அனுப்பிச்சு விடிகாலில் அனுப்புறது, பணம் கட்டுறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறது, வண்டியை தூக்கின்னு போகிறது. அது மாதிரி கட்சிக்காரருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்காக இந்த தீர்ப்பு தேடும்போது கிடச்சிது. அருமையான விஷயம். வாங்க என்ன விஷயம்னு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன்படும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ரிவிஷன் பெட்டிஷன் நம்பர் 872/2018 இதில் 20 செப்டம்பர் 2023 ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்கு. யார் பார்த்தீங்கன்னா மனுதாரர் ரிவிஷன் யார் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத்தில் இருக்குது. 2 பேருக்கு எதிராக சந்தீப் குமார் அப்புறம் ராம் ஓதி மோரா அப்படின்ற ஆட்டோ அசோசியேஷன் 2 பேர் மேலே கேஸ் போடுறாங்க. ஃபினான்ஸ் கம்பெனினா விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. என்ன விஷயம் சொல்லிடுன்னு பாருங்க. டிராக்டர் ஏதோ ஒன்று வாங்குறாங்க. அந்த லோன் டியூ கட்டலன்னு குண்டர்களை அனுப்பிச்சு மிரட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வண்டியை சட்டவிரோதமாக கைப்பற்றிட்டு போகிறாங்க. அப்போ இழப்பீடு கேட்டு கேஸ் போடுறாங்க. அந்த இழப்பீடு கேட்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ இழப்பீடு கொடுக்குது. மாவட்ட நீதிமன்றத்தில் முன்ன ஒரு வழக்கு போடுறாங்க. அதில் இழப்பீடு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுறாங்கன்னு வச்சுக்கலேன். ஒரு 10,000 கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுறாங்க. அதை எதிர்த்து சட்டவிரோதமாக கைப்பற்றி தப்புன்னு போடுறாங்க. அதை எதிர்த்து அப்பீல் போடுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கமிஷனும் கன்ஃபார்ம் பண்ணுது. அதை எதிர்த்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வருது. அந்த ஆர்டரில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உச்சநீதிமன்றம் ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் வெர்சஸ் பிரகாஷ் கவுர் அப்படின்ற வழக்கில் 2007 2 SCC 711 இந்த தீர்ப்பையும் இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் கொடுத்த தீர்ப்பையும் இந்த உச்சநீதிமன்றம் அந்த ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் வெர்சஸ் பிரகாஷ் கவுர் இந்த வழக்கில் கொடுத்த தீர்ப்பையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தீர்ப்பை எடுத்து பயன்படுத்திங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கிகளோ நிதி நிறுவனங்களோ ஆகட்டும், யாராக கூட ஆகட்டும், அவங்க சட்ட நடைமுறைகளை பின்பற்றி தான் அவங்களுக்கு கடனுக்கான டியூ கட்டாத போய்ட்றாங்க. தவணை கட்டாத போயிட்டா வாகனத்தை சட்ட ரீதியாக தான் சர்பாசி ஆக்ட் கீழே தான் கடனை வசூல் பண்ணணும். சட்ட நடவடிக்கைகளை கடன் வசூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அது தீர்ப்பாயம் இருக்குது, கடன் வசூல் தீர்ப்பாயம் இருக்குது. நான் சொன்னல சென்னையில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சர்பாசி ஆக்ட் கீழே தான் அவங்க அந்த கடன் வசூல் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர டைரெக்டாக குண்டர்களை அனுப்பிச்சு வசூல் பண்ணுறது ரொம்ப சட்ட ரீதியான தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டி காட்டுது. ஏற்கனவே மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 10,000 அபராதம் கொடுத்தது சரிதான், அந்த தீர்ப்பில் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இப்போ நிதி நிறுவனம்
தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ அதுலேருந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் கண்டுபிடிச்சி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் கொடுத்த தீர்ப்பையும் கொடுத்துருக்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தீர்ப்பையும் டவுன்லோட் பண்ணிக்க. நான் இது மாதிரி சட்டவிரோதமாக குண்டர்களை அனுப்பிச்சு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து டியூ கட்டத்துக்காக 2 வீலரையோ இல்லை காரையோ ஜப்தி பண்ணாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நீங்கள் கன்சூமர் கோர்ட்லேயும் சம்பவம் நடந்த தேதியில் 2 வருஷத்துக்குள்ளே கேஸ் போடலாம். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் போலீஸில் நார்மலாக இந்த தீர்ப்புலாம் இல்லாமல் நீங்கள் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 148 படி இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் எல்லா நீதிமன்றத்தையும் கட்டுப்படுத்தும். இப்போ நீங்கள் போலீஸில் போய் என் வண்டியை நான் டியூ கட்டலைங்க, ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரை வந்து ஆள் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க மிரட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா போலீஸ்காரர் என்ன சொல்லுவார்? வேலையை காவல்துறை என்ன சொல்லுவேன்னா, நீ டியூ கட்டலாங்களா தூக்கிட்டு போனாங்க, இதில் என்னப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதோட வச்சு இது மாதிரி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குது, தவணை கட்டலைன்னா வண்டியை ஜப்தி பண்ணுறதுக்கு சட்ட ரீதியான வழிமுறை கடைப்பிடிச்சி தான் அந்த வங்கியோ நிதி நிறுவனமோ ஃபைனான்ஸ் கம்பெனி நடவடிக்கை எடுக்கணுமே தவிர சட்டவிரோதமாக ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்குற அந்த விதிமுறைகளுக்கு புறம்பா குண்டர்கள் அனுப்பிச்சு எடுத்துகிட்டு போகிறது சட்ட விரோதமானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால் என்னோடய வண்டியை எடுத்துகிட்டு போன அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி என்னை மிரட்டின அந்த வங்கி அந்த குண்டர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு இந்த தீர்ப்பை வச்சு தபால் அனுப்புங்க, பதிவு தபாலில். அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சிங்களேன், எஸ்பிக்கு அப்பீல் போடுங்க, 7 நாள் பாருங்கள், அப்புறம் எஸ்பிக்கு அப்பீல் போடுங்க, அப்புறம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுங்க. அந்த ஃபினான்ஸ் கம்பெனி மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அவன் அப்புறம் உங்கள்கிட்ட இந்த வண்டி வாங்குறது உங்கள்கிட்ட சமாதானம் மூலியமாக தான் வருவான். ஏன்னா அவன் மேலே எஃப்ஐஆர் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து உங்களை மிரட்டும் போது நீங்கள் வீடியோ பதிவு பண்ணுறது நல்லது. உங்கள் வீட்டில் வாசலில் கேமரா இருக்கான்னு பார்த்துங்க. இல்லைனா யாராவது அந்த மிரட்டும் போது நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு வண்டி ஃபோனை உடச்சிருவாங்க. உங்கள் நண்பர்களை வச்சு அந்த வீடியோ எடுக்க சொல்லுங்கள். அப்போ இது ஆதாரமாக கொடுக்கும்போது உங்கள் பக்கம் கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ குண்டர்களை வச்சு மிரட்டி எஃப்ஐஆர் போட்டு வண்டி தூக்கிட்டு போகும்போது நீங்கள் கிரிமினல் கம்ப்ளைண்ட் வந்து தீர்ப்பு வச்சு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எஃப்ஐஆர் அவங்க மேலே வந்துச்சு, அவங்கள்ட்ட சமாதானமாக போய் வட்டியெலாம் குறைச்சிட்டு அசலை கட்டினா போதுன்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. கம்பெனி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அது ஒரு வழி, எளிமையான வழி. இன்னொரு வழி கன்சூமர் கோர்ட்டில் கேஸ், இந்த சட்டவிரோதமாக மிரட்டி என்னை தொந்தரவு பண்ணி பண்ணாங்க, எனக்கு நஷ்டஈடு கொடுங்கன்னு சொல்லி கேஸ் போடுங்க கன்சூமர் கோர்ட்டில். இந்த ஃபினான்ஸ் கம்பெனி மேலே வீடியோ ஆதாரம் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வச்சு போடுங்க. கண்டிப்பாக 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் நஷ்டஈடு கேட்டு போட்டிங்கன்னா கோர்ட் ஃபீஸே தேவையில்லை, இழப்பீடும் நீங்கள் வாங்க முடியும். தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பாணத்தோட ஆர்டரும் வச்சுருக்கேன், சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் சிவில் கேஸும் போடலாம், கிரிமினல் கேஸும் போடலாம், கன்சூமர் கோர்ட்லேயும் கேஸ் போடலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம். சட்ட ரீதியான பாதுகாப்பு உங்களுக்கு. நிறைய பேருக்கு டியூ கட்டிட்டு கட்டில் வண்டி தூக்கிட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழிக்கிறாங்க. இன்னொருத்தர் கூட எனக்கு வீடியோ போட்டிருந்தார், அதையும் இதிலே சொல்லிடுறேன். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கம்பெனி போட்டிருந்தார் ஒருத்தர், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். பணம்லாம் கட்டிட்டேங்க, என்னுடைய ஆர்சி புக்கு வண்டியோட ஆர்சி புக் கொடுக்க மாட்டேன்றாங்க. இவர் போய் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் உட்காந்து போய் சண்டை போடுறாரு, தகராறு பண்ணுறாரு. அவன் பேங்க் மேனேஜர் உட்காந்து வேடிக்கை பார்த்துனே இருக்கிறான் அந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கம்பெனி. எதுக்கு போகிறீங்க, இன்னும் நடவடிக்கை எடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நாங்கள் எத்தனையோ நல்ல வீடியோ போடுறோம், அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறதே கிடையாது. இதே ஒரு சினிமா நடிகை பற்றி வீடியோ போட்டால் உடனே 10 நிமிஷத்தில் 50,000 பேர் 1,00,000 பேர் பார்க்குறான். அதனால் என்ன பிரயோஜனம் உனக்கு? இப்போ உடனே இவன் பாதிக்கப்பட்டு இவன் வண்டியை வேணால் தூக்கி போட்டான்னா அப்போ உட்காந்து இது யாராவது பதிவு போட்டுக்கிறாங்களா, யாராவது நம்மளுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க, அப்போ உட்காந்து தேடுறீங்க. நல்ல விஷயம் உங்களுக்கு இலவசமாக சொல்லித்தரோம், காது கொடுத்து கேட்குறதில்ல. பாதிக்கப்பட்டால் மட்டும் அலறீங்க. இப்போ வழி என்னன்னு சொல்கிற மாதிரிங்க, இந்த மாதிரி வண்டி பணம் கட்டிடுறீங்க, வங்கியில் கடன் அடைச்சிடுறீங்க, வங்கி வந்து உங்களுக்கு ரெக்கார்டை கொடுக்க மாட்டேங்குது, இல்லை ஃபினான்ஸ் கம்பெனி உங்கள் ஆர்சி புக்கை கொடுக்க மாட்டேங்குது. எளிமையான வழி, ரிசர்வ் பேங்க்கில் வங்கி குறை தீர்ப்பாளர் திட்டம் 2021 ஒன்று போட்டிருக்காங்க. போய் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணி எடுங்க. அதுபடி நீங்கள் வங்கியால் பாதிக்கப்பட்டிருந்தால் சம்மந்தப்பட்ட வங்கிக்கோ இல்லை
சம்மந்தப்பட்ட நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டது அந்த கம்பெனிக்கு பதிவு தபாலில் இந்த மாதிரி உங்களுக்கு நான் டியூ இந்த தேதியில் கட்டி முடிச்சிட்டேன், என்னுடைய நீங்கள் அசல் ஆவணங்களை நீங்கள் திருப்பி ஆர்சி புக்கெல்லாம் தரமாட்டேன்றீங்க, இந்த கடிதம் கிடைத்த தேதியிலேருந்து நீங்கள் எனக்கு 30 நாளைக்குள்ளே ஆவணங்களை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கான காரணத்தை சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டு ஒரு லெட்டர் எழுதி போடுங்க பதிவு தபாலில். 30 நாளில் பதில் தரலையா கவலைப்படாதீங்க, அந்த ரெக்கார்டை வச்சுக்கிட்டு வங்கி குறை தீர்ப்பாளர்கிட்ட ஆன்லைனில் போய் பாடுங்க. நிறைய வீடியோ போட்டிருக்காங்க ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்றது. ஆன்லைனில் அப்லோட் பண்ணி பண்ணலாம், இல்லை ஃபார்மேட் இருக்குது டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட இந்த குறை தீர்ப்பாளர் வந்து என்ன பண்ணுவார், சம்மந்தப்பட்ட நிதி நிறுவனத்தை பேங்கை கேள்வி கேட்பார். நீங்கள் ஏன் அவர்கிட்ட லோன்லாம் கட்டிட்டார், நீங்கள் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்பார். அதோட உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுக்காததுக்காக நீங்கள் நஷ்டடி 1 லட்சம் வரைக்கும் நஷ்டடி கேட்க முடியும் அதில். அப்போ 30 நாளைக்குள்ளே அவர் அவார்ட் ஒரு தீர்ப்பு கொடுப்பார். அந்த தீர்ப்பில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து 30 நாளில் ரிசர்வ் பேங்கோட டெப்டி கவர்னர் ஒருத்தர் அவர்கிட்ட அப்பீல் போடலாம். அதுலேயும் உங்களுக்கு அதுவும் 30 நாளைக்குள்ளே மொத்தம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பேங்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து 30 நாள் வெயிட் பண்ணணும். 30 நாளைக்குள்ளே கொடுத்த பதில் திருப்தி இல்லைனாலோ இல்லை நீங்கள் கேட்டது வரலனாலோ அடுத்த 30 நாள் பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன்ட்டை போயிட்டோம். அவர் ஜுடிஷியலாக ஒரு ஆர்டர் போடுவார். ஆனால் இப்போ நீங்கள் அதில் கம்ப்ளைண்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு போனதுனால பயந்துக்கிட்டு உங்களை செட்டில் பண்ணிடுவாங்க, உங்கள் மேட்டரை செட்டில் பண்ணிடுவாங்க. ஒரு ஆர்டர் நஷ்டம் கேட்க முடியும். அவர் கொடுக்கல, அதில் திருப்தி இல்லைன்னா அடுத்து ரிசர்வ் பேங்கோட டெப்டி கவர்னர்கிட்ட அப்பீல் போடலாம். மொத்தம் 90 நாளில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. இதுலேயும் திருப்தி இல்லைன்னா நீங்கள் ஹைகோர்ட்டில் இந்த உத்தரவை எடுத்து ரிட்டு போடலாம், ரிட் பெட்டிஷன் போடலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் தபால் எழுதிட்டு பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன்ட்டை போனாலே உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். எளிமையான முறை உங்களுக்கு. இல்லை இன்னொரு வழி இருக்குது, கன்சூமர் கோர்ட் போகலாம். ஆனால் அதுவும் நீங்கள் பணம் கட்டிட்டு ஒரு டாக்குமெண்ட்டு தரல அப்படின்னா சம்பவம் நடந்த தேதியிலேருந்து கடனை முடித்த தேதியிலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே கன்சூமர் கோர்ட் வக்கீல் நோட்டீஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க, டாக்குமெண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க. இல்லை கோர்ட்டுக்கு போங்க, 100% உங்கள் பக்கம் கேஸ் ஜெயிக்கும். எளிமையாக ஜெயிக்கணும், சீக்கிரமாக எனக்கு டாக்குமெண்ட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சின்னா ரிசர்வ் பேங்க்கில் நான் சொன்ன அந்த ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீமில் போயிடுங்க. இல்லை எனக்கு அது பத்தாது, எனக்கு கன்சூமர் கோர்ட்லேயும் வரணும் அப்படின்னா ஆம்புட்ஸ்மேன்ட்டை போயிட்டு நஷ்டடிக்கு தேவைன்னா அதுக்கப்புறம் கன்சூமர் கோர்ட் வாங்க. 100% ஒருத்தரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒருத்தரும் வாழாட்ட மாட்டான். நிறைய பேருக்கு இந்த சட்ட நடைமுறை தெரியறதே கிடையாது. முழிக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், அலையிறாங்க. எளிமையான வழி இருக்குது, நான் சொல்லியிருக்கேன். இந்த வழிமுறையை பயன்படுத்துங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.